அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காற்றின் குரல் சேனல்ல இஸ்ரேல் வரலாறு பார்க்க போறோம். அதாவது ஒரு சொந்த நிலத்தை முற்றிலுமா இழந்துட்டு உலகின் பல திசைகள்ல அகதிகளா சிதறடிக்கப்பட்டு ஒரு 2000 வருஷம் கழிச்சு மீண்டும் அதே நிலத்துக்கு இது எங்க இடம் அப்படின்னு உரிமை கொண்டாடுறத உங்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? அது ஒரு ரொம்ப அபூர்வமான நிகழ்வு தான். ஆமா. எந்த ஒரு மைய நிலப்பரப்பும் இல்லாம ஒரு சமூகத்தோட நினைவு இத்தனை வருஷமா எப்படி மங்காம இருந்துச்சு, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தரவு புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர் மார்ட்டின் கில்பர்ட் எழுதின இஸ்ரேல் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான புத்தகம். கண்டிப்பா. இந்த புத்தகத்தோட ஆகப்பெரிய பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வெறுமனே ஏதோ வெற்றி பெற்றவங்க பார்வையில இருந்து எழுதப்பட்ட ஒரு பாடப்புத்தகம் கிடையாது. ஓஹோ. ஆமா. பல நூற்றாண்டுகளா பாதுகாக்கப்பட்ட தனிப்பட்ட கடிதங்கள், அரசாங்க ஆவணங்கள், ரகசிய ராணுவ பதிவுகள், இது எல்லாம் வச்சு பின்னப்பட்ட ஒரு உண்மையான வரலாறு இது. மூடி அறைகளுக்குள்ள தலைவர்கள் எடுத்த முடிவுகள் எப்படி சாதாரண மக்களோட வாழ்க்கைய மாத்துச்சு அப்படிங்கறத இந்த உண்மையான ஆவணங்கள் நமக்கு அப்பட்டமா காட்டுது. உண்மைதான். இப்ப இந்த அலசலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேயர்களான உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். இந்த பிரச்சனை குறித்து உலக அளவுல பல அரசியல் சார்புகளும் உணர்ச்சிகளும் இருக்கு. அது ரொம்ப இயல்பான ஒண்ணுதான். ஆமா. ஆனா எங்களோட நோக்கம் எந்த ஒரு சார்பையும் எடுப்பதோ இல்ல ஒரு தரப்பை நியாயப்படுத்துவதோ கிடையாது. மார்ட்டின் கில்பர்ட் புத்தகத்துல உள்ள ஆவணங்கள் என்ன சொல்லுது, அந்த வரலாற்று நிகழ்வுகள் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத எந்த சார்பும் இல்லாம நடுநிலையோட உங்களுக்கு கடத்துறது மட்டும்தான் நம்ம இலக்கு. கரெக்ட். வரலாற்று அணுகிறதுக்கு இந்த நடுநிலைமை ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல பேச வேண்டியது அந்த 2000 ஆண்டு கால சிதறல், அதாவது டயாஸ்போரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அத பத்தி தான். ஆமா. ரோமானிய படையெடுப்பால யூதர்கள் அந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச வரலாறு. எக்ஸாக்ட்லி. ஆனா நிலம் இல்லாத ஒரு சமூகம் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டும் எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இங்க உண்மையான ஆச்சரியம். இதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அந்த மெக்கானிசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு பெரிய ஆலமரத்தை வேரோடு சாய்ச்சிட்டா என்ன ஆகும்? அது காஞ்சி போயிடும் இல்லையா? ஆனா இவங்களோட வரலாறு அப்படி அமையல. முற்றிலுமா மாறுபட்ட ஒண்ணு. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சர்வரை அழிச்சிட்டாலும் அந்த டேட்டா எல்லாம் ஒரு ஓப்பன் சோர்ஸ் கோட் மாதிரி பரவலாக்கப்பட்ட ஒரு நெட்வொர்க்கா மாறி ஒவ்வொரு தனி மனிதனோட கைக்கும் போய் சேர்ந்த மாதிரி இருக்கு. அவங்க எப்படி தங்களோட அடையாளத்தை இத்தனை வருஷமா தக்க வச்சுக்கிட்டாங்க? நீங்க சொன்ன அந்த ஒப்பீடு ரொம்ப சரியானது. நிலம் பறிபோனதும் அவங்க தங்களோட அடையாளத்தை நிலத்திலிருந்து நேரா புத்தகங்களுக்கு மாத்திட்டாங்க. அந்த ஓப்பன் சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது அவங்களோட மத நூலான தோரா, அப்புறம் அவங்களோட சடங்குகள். ஓ, அதாவது நிலத்துக்கு பதிலா சடங்குகள் ஒரு அடையாளமா மாறிடுச்சா? ஆமா. ஜெருசலேம்ல இருந்த அவங்களோட மிகப்பெரிய தேவாலயம் இடிக்கப்பட்ட பிறகு அவங்க அந்த தேவாலயத்தை தங்களோட மனசுக்குள்ளேயும் அன்றாட வழிபாடுகள்லயும் கட்டிக்கிட்டாங்க. வாவ், மனசுக்குள்ளேயே ஒரு தேவாலயம். கரெக்ட். யூத அடையாளம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலத்தோட மட்டும் இல்லாம அவங்க எங்க போனாலும் கூடவே தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு கையடக்க கலாச்சாரமா, ஒரு போர்ட்டபிள் கல்ச்சரா மாறிடுச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த உருமாற்றம் தான் அவங்க ஸ்பெயின்ல இருந்தாலும் சரி, ரஷ்யால இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வருஷமும் அடுத்த ஆண்டு ஜெருசலேமில் சந்திப்போம் அப்படிங்கிற வாக்கியத்தை தலைமுறையா கடத்த உதவிச்சு. அப்படி அவங்க கலாச்சாரத்தை ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அடைச்சு எடுத்துட்டு போனாலும் பல நூற்றாண்டுகளா இந்த சியோனிசம், அதாவது எங்களுக்கென்று ஒரு தனி நாடு வேணும் அப்படிங்கிற எண்ணம் ஐரோப்பால ஒரு சின்ன சிந்தனையா தானே இருந்துச்சு. ஆமா, ஆரம்பத்துல அது ஒரு தீவிரமான ஆனா சின்ன சிந்தனை தான். 19ஆம் நூற்றாண்டுல தியோடர் ஹெர்சல் மாதிரி ஆட்கள் இதை பற்றி பேசினாலும் அது ஒரு பரவலான மக்கள் இயக்கமா உடனே மாறலையே. இப்போ உலகம் முழுக்க சிதறினவங்க ஏன் திரும்பவும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி வர தொடங்கினாங்க? எது அந்த எண்ணத்தை ஒரு அவசர தேவையா மாத்துச்சு? அங்கதான் ஐரோப்பிய யூத எதிர்ப்புவாதம், அதாவது ஆன்டிசெமிட்டிசம் ஒரு பெரிய வினையோக்கியா செயல்பட்டுச்சு. 19ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பா அறிவியல், தத்துவம் நீ எல்லாத்துலயும் நவீனம் அடைஞ்சாலும் யூதர்களை தங்களுக்கு சமமான குடிமக்களா ஏத்துக்க அவங்க தயாரா இல்ல. அவங்க தொடர்ந்து அந்நியர்களாவே பார்க்கப்பட்டாங்க இல்லையா? கண்டிப்பா. ஆனா சியோனிசம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தியல ஒரு அவசர தேவை, ஒரு அர்ஜென்ட் நெசசிட்டியா மாத்துனது இரண்டாம் உலகப்போர் காலத்துல நடந்த ஹோலோகாஸ்ட் பெருந்துயரம் தான். இப்போ நீங்க ஹோலோகாஸ்ட் பத்தி சொல்றப்போ அது வெறுமனே ஒரு துயர சம்பவம் மட்டும் கிடையாது. ஐரோப்பால நம்ம எல்லாரும் ஒன்னா வாழலாம் அப்படிங்கிற அவங்களோட நம்பிக்கைய முற்றிலுமா உடைச்ச ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக், அப்படிதானே? 100% உண்மை.
6 மில்லியன் யூதர்கள் கொல்லப்பட்ட அந்த கொடூர சம்பவம் உலக நாடுகளோட புவிசார் அரசியலையே மொத்தமா மாத்திடுச்சு. இத மார்ட்டின் கில்பர்ட் எப்படி அவரோட புத்தகத்துல விவரிக்கிறாரு? அவரோட ஆவணங்கள்ல இது ரொம்ப ஆழமா பதிவாயிருக்கு. உயிர் பிழைச்ச பலரோட கடிதங்களை அவர் மேற்கோள் காட்டுறாரு. அந்த கடிதங்களோட மைய கருத்து என்னன்னா, நாங்கள் எவ்வளவுதான் ஐரோப்பியர்களா மாற முயன்றாலும் இவங்க எங்களை ஏத்துக்க போறதில்ல அப்படிங்கிறது தான். அது ரொம்ப வலி நிறைந்த ஒரு உணர்வு. ஆமா, எங்க உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க ஒரு ராணுவம், எங்களுக்கு சொந்தமான ஒரு நிலம், இல்லாட்டி நாங்க முற்றிலுமா அழிக்கப்படுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்தாங்க. ஹோலோகாஸ்டுக்கு பிறகு தனி நாடு அப்படிங்கிறது ஒரு ஆசை இல்ல, இன அழிவுல இருந்து தப்பிக்க ஒரே வழி அப்படிங்கிற யதார்த்தமா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம மேற்கத்திய நாடுகளுக்கு தங்களோட குற்ற உணர்ச்சியால இதை ஆதரிக்க வேண்டிய ஒரு அரசியல் நிர்பந்தமும் உருவானது இல்லையா? கரெக்ட். அங்கதான் மிகப்பெரிய சிக்கலே தொடங்குச்சு. ஆமா, ஐரோப்பா இனி பாதுகாப்பானதில்ல, தனிநாடு கோரிக்கை உச்சத்துக்கு வந்துருச்சு. ஆனா அவங்க எந்த நிலத்தை கேக்குறாங்களோ இந்த நிலம் காலியா இல்லையே. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அங்கே பல நூற்றாண்டுகளா அரபு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நிலம் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுல இருக்கு. இதை அவங்க எப்படி தீர்த்தாங்க? ஐநா சபை உள்ள வந்து ஒரு பிரிப்பு திட்டத்தை கொடுத்துச்சுன்னு நம்ம ஒரு வரியில சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா களத்துல நிலைமை எவ்வளோ கடினமா இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப கடினம். லண்டன்லயும் நியூயார்க்லயும் உட்கார்ந்துட்டு யாரோ சிலர் வரைபடத்துல ஒரு கோட்டை கிழிச்சு நாட்டை உருவாக்கிட முடியுமா? அந்த வரைபடம் எப்படி வரையப்பட்டுச்சு? அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழைன்னு கூட சொல்லலாம். ஐநா சபையோட 181வது தீர்மானம் ஒரு நாட்டை 2 துண்டா பிரிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா நீங்க கேட்ட மாதிரி அங்க மக்கள் ஒன்னும் தனித்தனி மாநிலங்களா வாழல. தெருவுக்கு தெரு, அண்டை வீட்டார்களா ரொம்ப நெருக்கமா பின்னி பிடிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கோடு வரைஞ்சது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிருக்கோம். கண்டிப்பா. ஐநாவோட வரைபடம் ஒரு தெளிவான நேர்கோடு கிடையாது. அது இரு சமூகங்களையும் பிரிக்க முயன்ற ஒரு குழப்பமான ஜிக்ஸா பசில் மாதிரி இருந்துச்சு. பிரிட்டிஷ் அரசுக்கு 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பெரிய பொருளாதார வீழ்ச்சி. இதனால இந்த சிக்கலை தீர்க்க முடியாம 1948ல அங்கிருந்து வெளியேற முடிவெடுத்தாங்க. அவங்க வெளியேறினதும் ஒரு பெரிய பவர் வேக்யூம், அதிகார வெற்றிடம் உருவாயிருக்கும் இல்லையா? ஆமா, அவங்க வெளியேறின அடுத்த நொடியே 2 தரப்புக்கு நடுவுல பெரிய மோதல் வெடிச்சுது. இந்த பதற்றமான காலகட்டத்தை மார்ட்டின் கில்பர்ட் எப்படி பதிவு பண்ணிருக்காரு? 1948 மே 14ஆம் தேதி இஸ்ரேலோட முதல் பிரதமர் டேவிட் பென்குரியன் சுதந்திர பிரகடனத்தை வாசிக்கிறப்போ அந்த அறையோட சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? கில்பர்ட் அந்த நாளோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப நுணுக்கமா டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு. டெலவிவ் நகரத்துல உள்ள ஒரு சின்ன அருங்காட்சியகம் அது. ஓஹோ, பென்குரியன் பிரகடனத்தை வாசிக்கிறாரு. ஒரு பக்கம் 2000 வருஷ கனவு நனவான சந்தோஷத்துல மக்கள் அழுறாங்க. ஆனா மறுபக்கம் அந்த பிரகடனம் வாசிக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்கள்லேயே அண்டை அரபு நாடுகளோட ராணுவங்கள் இஸ்ரேல் மேல படையெடுக்க தொடங்குது. அப்போ இஸ்ரேலோட பிறப்பும் அதுக்கான போரும் ஒரே வினாடியில நடந்திருக்கு. கரெக்ட். அந்த அறையில இருந்தவங்க சுதந்திரத்தை கொண்டாடின அதே கையோட இளைஞர்களை ராணுவத்துக்கு திரட்டுற அவசர வேலைகள்லயும் இறங்குனாங்க. இது நிஜமாவே சிலிர்க்க வைக்கிற ஒரு ஆவணம். சரி, 1948 போர் முடிஞ்சு இஸ்ரேல் தன்னை நிலைநிறுத்திக்கிச்சு. ஆனா இது அடுத்தடுத்த தசாப்தங்கள்ல ஒரு முடிவில்லாத மோதலோட ஆரம்பமா தானே இருந்துச்சு. ஆமா, இந்த வரலாற்றை படிக்கிறப்போ 1967ல நடந்த 6 நாள் போரை நம்மளால கவனிக்காம கடக்க முடியாது. வெறும் 6 நாள் நடந்த போர் எப்படி இன்னைக்கு வரைக்கும் புவிசார் அரசியலை தீர்மானிக்குது? அந்த 6 நாட்கள் அப்படி என்ன மாபெரும் வியூக மாற்றம் நிகழ்ந்தது? 1967 போருக்கு முன்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தன்னை சுத்தி எதிரிகள் சூழ்ந்திருக்காங்க, எப்ப வேணாலும் நம்ம அழிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல தான் இருந்துச்சு. ஒரு டிஃபென்சிவ் மைண்ட் செட். கரெக்ட். ஆனா எகிப்து, சிரியா, ஜார்டன் இந்த நாடுகள் போருக்கு தயாராவத உணர்ந்த இஸ்ரேல் அவங்க தாக்குறதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு எகிப்தோட விமானப்படைகளை தரையிலேயே வச்சு அழிச்சிட்டாங்க. இதான் ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்னு சொல்றதா? ஆமா. அந்த 6 நாட்கள்ல இஸ்ரேல் தன்னோட நிலப்பரப்ப 3 மடங்கு பெருசாக்கிடுச்சு. எகிப்து கிட்ட இருந்து சினாய் தீபகற்பம் மற்றும் காசா முனையையும், ஜார்டன் கிட்ட இருந்து கிழக்கு ஜெருசலேம் மற்றும் மேற்கு கரையையும், சிரியா கிட்ட இருந்து கோலான் குன்றுகளையும் கைப்பற்றிட்டாங்க. அப்போ இது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ஷிஃப்ட் இல்லையா? அதுவரைக்கும் தற்காப்பு நிலையில இருந்த ஒரு நாடு திடீர்னு ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு சக்தியா, ஆக்கியூபைங் பவரா மாற தரணும் இது. நீங்க சொல்றது மிக துல்லியமான பார்வை. இது இஸ்ரேலுக்கு ராணுவ ரீதியாக பெரிய வெற்றியை கொடுத்தாலும் ஒரு பெரிய அரசியல் சிக்கலையும் கொண்டு வந்துச்சு. மேற்கு கரையையும் காசாவையும் கைப்பற்றினதால லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலோட நேரடி ராணுவ கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்தாங்க.
இன்னைக்கு நாம நியூஸ்ல பாக்குற எல்லை பிரச்சனைகளுக்கும் விவாதங்களுக்கும் அடித்தளமே இந்த 1967 போர் தான் இல்லையா? கண்டிப்பா. இப்போ நாம வரைபடங்கள், போர் வியூகங்கள் இத பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இதனால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களோட அகதி பிரச்சனை. பல தலைமுறையா வாழ்ந்த மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற நேரிட்டது. இந்த அகதி பிரச்சனையை கில்பர்ட் புத்தகம் எப்படி கையாளுது? அரபு மொழியில இந்த இடப்பெயர்வை நாக்பா அப்படின்னு சொல்வாங்க. அதாவது பேரழிவு. ஓ, நாக்பா. ஆமா, கில்பர்ட் இந்த பேரழிவையும் பதிவு பண்ணிருக்காரு. கிராமங்கள் எப்படி காலியாச்சு, போரோட பயத்தாலேயும் சில இடங்கள்ல கட்டாய வெளியேற்றத்தாலேயும் பாலஸ்தீன மக்கள் எப்படி தங்களோட வீடுகளோட சாவிகளை மட்டும் கையில எடுத்துட்டு அகதி முகாம்களை நோக்கி போனாங்க அப்படிங்கறதையும் அவர் ஆவணப்படுத்துறாரு. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த அகதிகள் பிரச்சனை எப்படி லெபனான், ஜோர்டான்னு அண்டை நாடுகளுக்கு பரவுச்சு அப்படிங்கறதையும் அவர் விளக்குறாரு. இப்போ இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நீங்க சொல்ற தகவல்களை வச்சு பாக்குறப்போ இவ்வளோ சிக்கலான வரலாற்ற ஒரு புத்தகம் எப்படி 100% நடுநிலையோட சொல்ல முடியும்? அது ஒரு நல்ல கேள்வி. கில்பர்ட்டோட புத்தகம் ரொம்ப விரிவான ஆவணங்களை கொண்டிருக்கு அப்படின்னாலும் அவர் பயன்படுத்தின ஆவணங்கள் பெரும்பாலும் இஸ்ரேலிய பதிவுகள் தானே. அப்போ இந்த ஒரு புத்தகத்தை வச்சு மட்டும் நம்ம முழு வரலாற்றையும் புரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா எந்த ஒரு வரலாறும் வெற்றிடத்திலிருந்து எழுதப்படுறதில்ல. கில்பர்ட்டோட புத்தகம் இஸ்ரேல் எப்படி உருவானது, அது தன்னை எப்படி காப்பாத்திக்கிச்சு அப்படிங்கிற இஸ்ரேலிய பார்வைய ரொம்ப சிறப்பா டாக்குமெண்ட் பண்ணுது. இது ஒரு தீவிரமான வரலாற்று பதிவு தான். ஆனா இது முற்றிலும் நடுநிலையானது இல்லையா? ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மோதலுக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கு. கில்பர்ட் புத்தகத்தை படிக்கிற நீங்க ஒரு சமநிலையான புரிதலுக்காக, அதாவது பேலன்ஸ்க்காக, பென்னி மாரிஸ் எழுதின ரைச்சியஸ் விக்டிம்ஸ் இல்லனா இலான் பாப்பே எழுதின தி எத்னிக் கிளென்சிங் ஆஃப் பாலஸ்தைனா மாதிரி புத்தகங்களையும் கண்டிப்பா வாசிக்கணும். இவங்கள தான் புதிய வரலாற்று ஆசிரியர்கள்னு சொல்றாங்களா? கரெக்ட். அவங்க 1980கள்ல திறக்கப்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தோட ரகசிய ஆவணங்களை வச்சு இந்த இடப்பெயர்வு எப்படி திட்டமிட்டு நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற பாலஸ்தீன பார்வையும் முன்வைக்கிறாங்க. ரெண்டையும் படிக்கும்போது தான் உங்களுக்கு முழு சித்திரம் கிடைக்கும். அருமை. தகவல்களை தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அது எந்த கோணத்திலிருந்து சொல்லப்படுது அப்படிங்கறதும் அவ்வளவு முக்கியம். ஆமா. சரி, இன்னைக்கு நம்ம யூதர்களோட ஆரம்பகால வரலாறுல தொடங்கி இஸ்ரேல் உருவாக்கம், போர்கள், பாலஸ்தீன இடப்பெயர்வு, அப்புறம் வரலாற்று புத்தகங்களோட தன்மை வரைக்கும் ரொம்ப ஆழமா விவாதிச்சோம். இத ஒரு நிறைவுக்கு கொண்டு வரணும்னா இப்போதைய நவீன உலகத்துக்கு நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன? ஒரு ஆழமான கேள்வியோட இதை நாம நிறைவு செய்யலாம். வரலாறு அப்படிங்கிறது நாம தேர்ந்தெடுத்து வாசிக்கிற ஆவணங்களை மட்டுமே அடிப்படையா கொண்டது அப்படின்னா, இன்னும் 100 வருஷம் கழிச்சு இந்த பகுதியோட வரலாறு எப்படி எழுதப்படும்? லண்டன்லயோ நியூயார்க்லயோ உட்காந்துட்டு களத்துல உள்ள மக்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்காம ஒரு வரைபடத்துல கோடு கிழிச்சா அந்த சில மில்லிமீட்டர் கோடுகளுக்கான விலைய சாதாரண மக்கள் பல நூற்றாண்டுகளா ரத்தத்தால கொடுக்க வேண்டியிருக்கும். வரைபடங்கள் மனிதர்களோட சிக்கல்களை தீர்க்காது அப்படிங்கறது நாம இன்னும் கத்துக்கல. ரொம்ப ரொம்ப அழுத்தமான பதிவு. கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒருபோதும் முடிவடையாத பயணம். ஒரு வரலாற்றை படிக்கும்போது யார் சொல்றாங்க, என்ன மறைக்கப்படுது அப்படின்னு பல கோணங்கள்ல இருந்து பார்க்கும்போது தான் உண்மை முழுமை பெறுது. தொடர்ந்து வாசியுங்கள், தேடுங்கள். இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு இணைந்திருந்த நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.